எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் மார்ச் 28 2 ஃபைல்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டின் பல்லுயிர் பாரம்பரிய தலமாக எந்த மாவட்டத்தின் காசம்பட்டி கோவில் காடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, திண்டுக்கல். ஸோ பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தின் காசம்பட்டி கோவில் காடுகள் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டுடைய பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து தமிழ்நாட்டுடைய 2வது பல்லுயிர் பாரம்பரிய தலம். அப்போ முதல் பல்லுயிர் பாரம்பரிய தலம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அரிட்டாப்பட்டி. ஸோ இந்த அரிட்டாப்பட்டி எங்கே இருக்குன்னா மதுரையில் இருக்கு. ஸோ மதுரையில் இருக்கக்கூடிய அரிட்டாப்பட்டி தான் நம்ம தமிழ்நாட்டுடைய முதல் பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டது. இப்போ 2வது பாரம்பரிய தலமாக திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய காசம்பட்டி கோவில் காடுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. நம்ம இந்த அரிட்டாப்பட்டி சம்பந்தமாக கூட ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். அதாவது மத்திய அரசு வந்து டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறதுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். அதுக்கு எதிராக போராட்டம் நடத்தி அந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் பணியானது இப்போ ரத்து செஞ்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அதில் அரிட்டாப்பட்டி அடிக்கடி நம்ம பார்த்துருப்போம். இப்போ காசம்பட்டி கோவில் காடுகள், திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய காசம்பட்டி கோவில் காடுகள் தமிழ்நாட்டுடைய 2வது பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ பல்லுயிர் தலம் என்ன, பல்லுயிர்னா என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா பல்வேறு உயிரினங்கள் பல்வேறு வகையான தாவரங்கள் ஒரே பகுதியில் இருக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம், பல்லுயிர் தலம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பார்த்திங்கன்னா அங்கே நிறைய வகையான தாவரங்கள் நிறைய வகையான மரங்கள் வந்து அந்த இடத்துல இருக்கும். நிறைய வகையான விலங்குகள், அதாவது பாலூட்டி விலங்குகள், பாம்புகள், பல்வேறு பறவை இனங்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கிறது தான் பல்லுயிர் தலம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இப்போ காசம்பட்டி கோவில் காடுகளை இப்போ பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த காசம்பட்டி கோவில் காடுகள் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் அழகர் மலை காப்பு காட்டுக்கு அருகில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ ஹெக்டேர் பரப்பளவில் இருக்கு அப்படின்னா 4.97 ஹெக்டேர் அளவிலான பகுதியை தான் இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க பல்லுயிர் பாரம்பரிய தலமா. இந்த சட்டத்தின் கீழ் இது பல்லுயிர் பாரம்பரிய தலமா அறிவிக்கப்பட்டிருக்குன்னா உயிரிய பன்முக சட்டம் 2002 கீழ் அறிவிக்கப்பட்டிருக்கு. இது வந்து 2வது பல்லுயிர் பாரம்பரிய தலம். முதல் பல்லுயிர் பாரம்பரிய தலம் வந்து அரிட்டாப்பட்டி மதுரையில் இருக்கு. அடுத்த ரீசன் நியூஸ், தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம், பெரம்பலூர் ஆகிய நகராட்சிகளை மாநகராட்சிகளாக தரம் உயர்த்துறதுக்கு முடிவு பண்ணியிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. இப்போ உங்களுக்கான கொஸ்டின், தமிழ்நாட்டில் இப்போ மொத்தமாக எத்தனை மாநகராட்சிகள் இருக்குது? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். அடுத்து மத்திய பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா சிவபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாதவ் தேசிய பூங்கா இப்போ நம்ம நாட்டுடைய 58வது புலிகள் காப்பகமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்து அசாம் மாநிலத்துடைய சிராங்கிரிப்பு யானைகள் காப்பகம் பார்த்தீங்கன்னா தேசிய பூங்காவாக அறிவிக்கப்பட்டிருக்கு. செகண்ட் கொஸ்டின், ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் காப்பீட்டு தொகை. ஆன்சர் ஆப்ஷன் சி, 5 லட்சம் ரூபாய். ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்டம் இல்லைன்னா மத்திய அரசின் பிரதமரின் மருத்துவ காப்பீட்டு திட்டம் அப்படின்னு கேட்கலாம். இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா இந்த மாதிரியும் உங்களுக்கு கேட்கலாம். ஸோ ஃபுல் ஃபார்மாகவும் கேட்கலாம், ஷார்ட் ஃபார்மாகவும் கேட்கலாம். இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு ஒரு குடும்பத்துக்கு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் காப்பீடு அளிக்கப்படுது. இந்த ஸ்கீம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2018 செப்டம்பர் மந்த் தான் இந்த ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு திட்டம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதை ரீசெண்டாக தான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. 70 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களும் இந்த திட்டத்தில் பயன்பெறும் வகையில் போன வருஷம் அக்டோபர் 29 இந்த ஸ்கீமை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஸோ இப்போது எதுக்காக இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம் பற்றி பார்க்குறோன்னா, இந்த மாதிரி ஆயுஷ்மான் பாரத் திட்டம் உள்ளிட்ட முன்னெடுப்புகள் காரணமாக இந்தியாவில் குழந்தை இறப்பு விகிதமானது குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை ஐநா வந்து பாராட்டியிருக்காங்க. ஸோ லட்சக்கணக்கான இளம் குழந்தைகளுடைய இறப்பானது இப்போ குறைக்கப்பட்டிருக்கு, உயிர்களானது பாதுகாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஐநா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பாருங்கள், இப்போது தடுக்கக்கூடிய குழந்தை இறப்பு, ஸோ ஒரு சில பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு ஏற்படுதுன்னு வச்சுங்களேன். இப்போ குழந்தை பிறக்கிறதுல ஒரு சில விஷயத்தை நம்ம தடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த குழந்தை இறப்பை நம்ம குறைக்க முடியும். ஸோ குழந்தை இறப்பை தடுக்கிறதுக்கான விஷயங்கள் நிறைய இருக்கு. அதை மேற்கொள்வதன் மூலமாக குழந்தை இறப்பை குறைச்சதுல பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாடுகள் சிறப்பான பங்களிப்பை ஆற்றியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதில் நம்ம இந்தியாவும் இடம்பெற்றிருக்கு. ஸோ தடுக்கக்கூடிய குழந்தை இறப்பை குறைத்தமைக்காக இந்தியா, நேபாளம், செனகல், கானா, புருண்டி ஆகிய 5 நாடுகள் சிறப்பான பணியாற்றிருக்குன்னு சொல்லிட்டு ஐநா வந்து பாராட்டியிருக்கு. இதில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2000ஆம் ஆண்டுலேருந்து இப்போ வரைக்கும் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுடைய இறப்பு விகிதமானது 70% குறைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிறந்ததுலேருந்து 28 நாட்களுக்குள்ள இறந்த குழந்தைகளோட எண்ணிக்கை விகிதமும் 61% குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
ஸோ இந்த எப்படி இதை குறைக்கப்பட்டது இந்த இறப்பு விகிதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியாவில் வந்து மனித வளம், அதாவது மனித வளம்னா இந்த மருத்துவத்துறையில் பார்த்தீங்கன்னா மனித வளம் சொல்லும்போது எதை மென்ஷன் பண்ணுவாங்கன்னா இந்த டாக்டர், நர்ஸ், இந்த மருத்துவ பணியில் ஈடுபடுறவங்க. ஸோ அந்த மனித வளமானது அதிகரிச்சிருக்கு. நெக்ஸ்ட் மருத்துவ உள்கட்டமைப்புகள், அதாவது மருத்துவமனைகளோட எண்ணிக்கை, மருத்துவ கல்லூரிகளோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. ஸோ அந்த மருத்துவ சுகாதார உள்கட்டமைப்பை மேம்படுத்துறது, ஆயுஷ்மான் பாரத் திட்டம், நெக்ஸ்ட் கர்ப்பிணி பெண்களுக்கு இலவச பிரசவம், இந்த மாதிரியான முன்னெடுப்புகள் மூலமாக இந்த குழந்தைகளோட இறப்பு விகிதமானது இந்தியாவில் குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த தேர்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டினோட ஒரு தொடர்ச்சி தான் தேர்ட் கொஸ்டினும். ஸோ 2023 இந்தியாவில் தட்டம்மை நோயால் உயிரிழந்த குழந்தைகளின் எண்ணிக்கை டேஷாக குறைந்துள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் சி, 5200 குறைந்துள்ளது. ஸோ 2023 பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து தட்டம்மையினால இறந்திருப்பாங்க இல்லையா குழந்தைகள், அந்த எண்ணிக்கை வந்து இப்போ 5200 குறைஞ்சிருக்கு. இதுவே 2000 பார்த்தீங்கன்னா அதிகமான உயிரிழப்புகள் வந்து இந்தியாவில் ஏற்பட்டிருக்கு தட்டம்மையினால. இப்போ அது 5200 குறைக்கப்பட்டிருக்கு. ஸோ கவனிங்க, 2000 பார்த்தீங்கன்னா 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் வந்து தட்டம்மை பாதிப்புனால அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரு நாடாக இந்தியா இருந்திருக்கு. 2000 பார்த்தீங்கன்னா 1.89 லட்சம் குழந்தைகள் வந்து தட்டம்மையினால இறந்திருக்கு. அந்த டைம்ல தட்டம்மை தடுப்பூசி செலுத்துவாங்களே குழந்தைகளுக்கு 56% பேருக்கு தான் தடுப்பூசியானது செலுத்தப்பட்டிருக்கு 2000. இப்போ 2023 பார்த்தீங்கன்னா இந்த தட்டம்மை தடுப்பூசி வந்து குழந்தைகளோட எண்ணிக்கை 93% குழந்தைகளுக்கு வந்து செலுத்தப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் அதனால உயிரிழக்கக்கூடிய 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளோட எண்ணிக்கை அப்படிங்கிறது 97% குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு பேர் தான் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா 5200 அந்த எண்ணிக்கை குழந்தைகள் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் தட்டம்மையினால உயிரிழக்கக்கூடிய எண்ணிக்கை 5200 குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து உலக அளவில் பார்த்தீங்கன்னா 5 வயசு அடையிறதுக்கு முன்னாடியே குழந்தைகள் இறக்குறாங்க இல்லையா, அந்த எண்ணிக்கை வந்து 2023 உலக அளவில் 48 லட்சமா இருந்தது. அடுத்து கருவுற்று 20 வாரங்கள் அல்லது அதுக்கப்புறமா உயிரிழக்கக்கூடிய குழந்தைகளோட எண்ணிக்கை வந்து எவ்வளவா இருந்துச்சுன்னா 19 லட்சமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இது உலக அளவில். அடுத்து குழந்தைகளோட இறப்பு விகிதம் பார்த்தீங்கன்னா 2000 உலக அளவில் 50% மேலே குறைஞ்சிருக்கு அப்படின்னும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ஐநாவோட அறிக்கையில். அடுத்து கருவில் உயிரிழக்கக்கூடிய குழந்தைகளோட எண்ணிக்கை வந்து 1/3 குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இதுல என்ன ஒரு மைல்கல் எட்டியிருக்காங்க அப்படின்னா உலக அளவில் குழந்தைகளுடைய இறப்பு எண்ணிக்கையானது 2022 50 லட்சத்துக்கும் குறைவாக பதிவாயிருக்கு. இதுதான் உலக அளவில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது, வரலாற்று மைல்கல்லா. நான்காவது கேள்வி, 2025ஆம் ஆண்டு பிம்ஸ்டெக் மாநாட்டின் எத்தனையாவது பதிப்பு நடைபெற உள்ளது? ஆன்சர் 6வது பதிப்பு. ஸோ பார்த்தீங்கன்னா பிம்ஸ்டெக் அப்படிங்கிறது 7 நாடுகளை கொண்ட கூட்டமைப்புன்னு நமக்கு தெரியும். இந்த பிம்ஸ்டெக் கூட்டமைப்புடைய தலைமை பொறுப்பை தாய்லாந்து ஏற்றிருக்கு. ஸோ அதன்படி இந்த வருஷம் பிம்ஸ்டெக் கூட்டமைப்புடைய உச்சிமாநாடு 6வது பதிப்பு, உச்சி மாநாட்டுடைய 6வது பதிப்பானது தாய்லாந்துல இந்த வருஷம் நடைபெற இருக்கு. ஸோ கவனிங்க, இப்போ பிம்ஸ்டெக் கூட்டமைப்புடைய மாநாடு தாய்லாந்துல நடைபெற இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எதுக்காக இப்போ பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ நம்ம வங்கதேசம் இருக்கு இல்லையா, நம்ம இந்தியாவுடைய அண்டை நாடு வங்கதேசம், அங்கே வந்து இடைக்கால ஆட்சி தான் நடைபெறுது. இடைக்கால தலைவராக முகமது யூனிஸ் வந்து இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். இப்போ அந்த வங்கதேசத்தில் பார்த்தீங்கன்னா 1971 மார்ச் 26ஆம் தேதி வந்து பாகிஸ்தான்லேருந்து வங்கதேசம் சுதந்திரம் அடைஞ்சது. ஸோ அந்த தினத்தை, விடுதலை பெற்ற அந்த தினத்தை பார்த்தீங்கன்னா வங்கதேச நாடு தேசிய தினமாக கொண்டாடிட்டு வருது. ஸோ இதையொட்டி பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து வங்கதேசத்துக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதோடு பார்த்தீங்கன்னா முகமது யூனிஸ்க்கு கடிதம் எழுதியிருக்காங்க. ஸோ அதை அடுத்து, அதாவது வங்கதேசத்தோட நல்லுறவு பேணுறதுக்கு இந்தியா விரும்புது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெரிவிச்சிருப்பாரு. நெக்ஸ்ட் பிம்ஸ்டெக் மாநாடு இப்போ நடக்க போகுது. அதில் வங்கதேசத்தோட இடைக்கால தலைவர் முகமது யூனிஸும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் மீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க. ஸோ அதனால தான் பிம்ஸ்டெக் மாநாடு பற்றி பார்க்குறோம். ஸோ பிம்ஸ்டெக் அப்படிங்கிறது என்னன்னா வங்காள விரிகுடா பல்துறை தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார கூட்டமைப்பு தான் பிம்ஸ்டெக். அதோட ஆங்கில விரிவாக்கம் என்னன்னா பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டாரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆபரேஷன் அப்படிங்கிறத அதோட ஃபுல் ஃபார்ம். இதுல என்னென்ன உறுப்பு நாடுகள் இருக்கு, 7 உறுப்பு நாடுகள் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அதுல இந்தியா ஒன்று, அடுத்து வங்கதேசம், அடுத்து இலங்கை, மியான்மர், தாய்லாந்து, அடுத்து நேபாளம், பூட்டான். இந்த 7 நாடுகள் பார்த்தீங்கன்னா இந்த பிம்ஸ்டெக் கூட்டமைப்புல உறுப்பு நாடுகளா இருக்கு. இந்த பிம்ஸ்டெக் உடைய ஹெட் குவார்ட்டர் தலைமையகம் எங்க இருக்குன்னா வங்கதேச நாட்டின் டாக்கால இருக்கு. இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1997ஆம் ஆண்டு ஜூன் 6ஆம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு.
அடுத்து ரீசன் நியூஸ், சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ரைசினா மாநாடு இப்போ டெல்லியில் நடைபெற்றது. அடுத்து 14வது ஆசியான் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டம் பிளஸ் கூட்டத்தோட தலைமை பொறுப்பை இந்தியாவும் மலேசியாவும் ஏற்றிருக்காங்க. இந்த மாநாடு டெல்லியில தான் இப்போ ரீசனாக நடந்துச்சு. அடுத்து 8வது இந்திய பெருங்கடல் மாநாடானது ஓமன்ல நடைபெற்றிருக்கு. 5வது கேள்வி, தொடக்க கல்வி அளவில் மாணவர் சேர்க்கை எத்தனை சதவீதம் குறைந்துள்ளது? ஆன்சர் 8%. ஸோ லாஸ்ட் 2 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா தொடக்க கல்வியில மாணவர்களோட சேர்க்கை விகிதம் அப்படிங்கிறது இப்போ 8% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. கவனிங்க, இப்போ தொடக்க கல்வி அளவில் பார்த்தீங்கன்னா பழங்குடியின மாணவர்களோட சேர்க்கை அப்படிங்கிறது 2021-22 103.4% வந்தது. அது இப்போ எவ்வளவா குறைஞ்சிருக்கு 2023-24 அப்படின்னா 97.1% குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க லாஸ்ட் 2 இயர்ஸ்ல. அடுத்து ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா அனைத்து சமூக மாணவர் சேர்க்கை, இதுல வந்து பழங்குடியின மாணவர்கள் தான் பார்த்தோம். அனைத்து சமூக மாணவர்களோட சேர்க்கை அப்படிங்கிறது 2021-22 100.13% வந்தது. இப்போ 2023-24 அந்த எண்ணிக்கை 91.7% குறைஞ்சிருக்கு. ஸோ லாஸ்ட் 2 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த சதவீதமானது 8% குறைஞ்சிருக்கு அந்த மாணவர் சேர்க்கை அப்படிங்கறது. அடுத்து உயர்நிலை பள்ளி கல்வி அளவு, அதாவது 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்புல சேர்க்கை பெறுவாங்க இல்லையா, அதை பொறுத்து பார்க்கும்போது பழங்குடி மாணவர்களோட சேர்க்கை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸ்ல 78.1லேருந்து 76.9% குறைஞ்சிருக்கு. அனைத்து சமூக மாணவர்களோட சேர்க்கை அப்படிங்கிறது 79.56%லேருந்து 77.4% குறைஞ்சிருக்கு. அடுத்து மேல்நிலை பள்ளி அப்படின்னா 11th 12th சேர்க்கை பெறுவது. ஸோ அது பார்த்தீங்கன்னா பழங்குடி மாணவர்கள சேர்க்கை வந்து 52%லேருந்து 48.7% குறைஞ்சிருக்கு. அனைத்து சமூக மாணவர்களோட சேர்க்கை விகிதம் அப்படிங்கிறது 57.56%லேருந்து 56.2% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. 6வது கேள்வி, 2025-26 நிதியாண்டில் நிதி பற்றாக்குறை டேஷ் ஆக குறைக்கப்படும் என பட்ஜெட்டில் கணிக்கப்பட்டுள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் பி 4.4%. ஸோ இப்போ பட்ஜெட் February 1 தேதி பார்த்தீங்கன்னா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து 2025-26 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சிருப்பாங்க. நம்ம அதை பார்த்திருப்போம். ஸோ அந்த பட்ஜெட்ல என்ன தெரிவிச்சிருப்பாங்கன்னா வர நிதியாண்டுல இந்த நிதி பற்றாக்குறையானது 4.4% இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல கணிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ எதுக்காக இதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம பட்ஜெட் வீடியோ போட்டிருக்கோம், அதுலேயே நம்ம பார்த்துருப்போம். எதுக்காக எகெயின் பார்க்குறோம் அப்படின்னா, இந்த பட்ஜெட் நடைமுறைன்னு இருக்கு இல்லையா, அதை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க, இப்போ தான் முடிஞ்சிருக்கு. இந்த பட்ஜெட் நடைமுறையில் பார்த்தீங்கன்னா நிதி மசோதாவானது தாக்கல் செஞ்சுவாங்க. அந்த தாக்கல் செஞ்சதை 2 அவையிலையும் நிறைவேற்றுவாங்க. அதோட இந்த பட்ஜெட் நடைமுறை அப்படிங்கிறது நிறைவடையும். இப்போ நிதி மசோதா பார்த்தீங்கன்னா 35 திருத்தங்களோட நாடாளுமன்றத்தில் வந்து ஒப்புதல் பெற்றிருக்கு. 2 அவைகள்லையுமே இப்போ வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு. இதோட பட்ஜெட் நடைமுறை, இந்த வர நிதியாண்டுக்கான பட்ஜெட் நடைமுறையானது நிறைவடைஞ்சிருக்கு. ஸோ அந்த 2025-26 நிதியாண்டுக்கான பட்ஜெட்ல என்னென்னலாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது, வருமான வரியோட உச்சவரம்பு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பட்ஜெட்ல வந்து 7 லட்சமா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆண்டு வருமானம் 7 லட்சத்துக்கு மேல இருக்கவங்க வருமான வரி செலுத்தணும்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ தாக்கல் செஞ்ச பட்ஜெட்ல அந்த வருமான வரி உச்சவரம்பை 12 லட்சமாக அதிகப்படுத்தியிருக்காங்க. அடுத்து மூலதன செலவினமாக பார்த்தீங்கன்னா 11.22 லட்சம் கோடி மூலதன செலவுக்காக ஒதுக்கப்படுது. அடுத்து மொத்தமா எவ்வளவு செலவு அப்படின்னா இந்த பட்ஜெட்ல 50.65 லட்சம் கோடி வந்து மொத்தமா வர நிதியாண்டுல செலவு செய்யப்படும் செலவு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து நமக்கு வருவாய், இப்போ நம்ம செலவு பார்த்தோம், எவ்வளவு வர நிதியாண்டுல நமக்கு இந்தியாவுக்கு வருவாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 42.7 லட்சம் கோடி வருவாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து கடன். ஸோ வர நிதியாண்டில் நம்ம சமாளிக்கிறதுக்காக, நிதி நிலைமையில சமாளிக்கிறதுக்காக எவ்வளோ கோடி கடன் வாங்க போறாங்க அப்படின்னா 14.01 லட்சம் கோடி கடன் பெறப்படும் சொல்லிட்டு பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க. அடுத்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி பார்த்தீங்கன்னா வர நிதியாண்டில் 356.97 லட்சம் கோடியா இருக்கும்னு சொல்லிட்டு கணிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம வர நிதியாண்டில் நிதி பற்றாக்குறையானது 4.4% குறைக்கப்படும் அப்படின்னும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த 7வது கேள்வி, மனித உடலில் இரத்த அணுக்கள் எதிலிருந்து உருவாகின்றன? ஆன்சர் ஆப்ஷன் சி எலும்பு மஞ்சை. ஸோ பார்த்தீங்கன்னா எலும்பு மஞ்சை, எலும்பு இருக்குல்ல, எலும்புக்குள்ள இருக்கக்கூடியதுதான் எலும்பு மஞ்சை. இந்த எலும்பு மஞ்சையிலேருந்து தான் இரத்த அணுக்களானது உருவாகுது.
ஸோ கவனிங்க, மனித உடல்ல 206 எலும்புகள் இருக்கு. இந்த எலும்புக்குள்ள பாத்தீங்கன்னா மஜ்ஜை இருக்கும். இந்த எலும்பு மஜ்ஜையில இருந்தா ரத்த அணுக்களானது உருவாகுது. ஸோ அந்த எலும்பு மஜ்ஜைக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்கள் பாத்தீங்கன்னா உருவாகி அதுல இருந்து ரத்த சிவப்பு அணுக்கள், வெள்ளை அணுக்கள், தட்டணுக்கள்னு சொல்லிட்டு அது பிரியுது. ஸோ இதுல ரத்த அணுக்கள் தெரியும், வெள்ளை அணுக்கள் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடியது நமக்கு தெரியும், அது தட்டணுக்கள்னு சொல்லிட்டு பிரியுது. இது என்னன்னா, இந்த எலும்பு மஜ்ஜையில உருவாகக்கூடிய சில மரபணு மாற்றங்கள் காரணமா பாத்தீங்கன்னா ஸ்டெம் செல் உற்பத்தியானது தடைபடலாம், இல்லைன்னா சேதமடையலாம். ஸோ என்ன மாதிரியான காரணங்களால இந்த ஸ்டெம் செல் உற்பத்தி தடைபடலாம், இது சேதமடையலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிணநீர் புற்றுநோய் ஏற்படுறது, எலும்பு மஜ்ஜை திசு புற்றுநோய் ஏற்படுறது, குருதிசாலை புற்றுநோய், தலசீமியா, சிக்கிள் செல் அனீமியா, அப்ளாஸ்டிக் அனீமியா, அடுத்து மஜ்ஜை செயலிழப்பு, எதிர்ப்பாற்றல் பாதிப்பு அல்லது தன்னுடல் தாக்கு நோய், வளர்சிதை நோய், அப்புறம் மரபணு பாதிப்பு, இந்த மாதிரியான காரணங்களால இந்த ஸ்டெம் செல் உற்பத்தி தடைபடலாம் அல்லது சேதமடையலாம். ஸோ இதுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எலும்பு மஜ்ஜை மாற்று சிகிச்சை அப்படிங்கிற பேர்ல ஸ்டெம் செல் சிகிச்சையானது அளிக்கப்படுது. இந்த ஸ்டெம் செல் சிகிச்சை அளிக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த புற்றுநோயாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா எலும்பு மஜ்ஜையில் இருக்கக்கூடிய புற்று செல்களை அளிப்பதற்காக கதிர்வீச்சு சிகிச்சையானது வழங்குறாங்க. இந்த கதிர்வீச்சு சிகிச்சை வசதியானது நம்ம தமிழ்நாட்டிலே முதன்முறையாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில கொண்டு வந்திருக்காங்க. அதுக்காக தான் இந்த ஸ்டெம் செல், இந்த எலும்பு மஜ்ஜை பத்திலாம் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் 8வது கேள்வி, பிரிக்ஸ் உச்சி மாநாடு 2024 எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ரஷ்யா. ஸோ போன வருஷம் ரஷ்யால பாத்தீங்கன்னா கசான் அப்படிங்கிற நகரத்துல பிரிக்ஸ் உச்சி மாநாட்டுடைய 16வது பதிப்பானது நடைபெற்றது. ஸோ இப்போ இந்த வருஷம் வந்து பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கான தலைமை பொறுப்பை பிரேசில் நாடு ஏற்றிருக்கு, நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதன்படி பிரேசில்ல தான் இந்த 2025ஆம் ஆண்டுக்கான மாநாடு ரியோ டி ஜெனிரோல வந்து நடைபெற போது 17வது எடிஷன். ஸோ இப்போ எதுக்காக இந்த பிரிக்ஸ் உச்சி மாநாடு பற்றி பார்க்குறோம்னா, லாஸ்ட்டாக இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து ரஷ்யாவுக்கு சென்றிருப்பாங்க. ஸோ இப்போ ரஷ்ய அதிபர் நம்ம இந்தியாவுக்கு வரப்போறாங்க விரைவில் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. விளாடிமிர் புதின் அவர்கள் இந்தியாவுக்கு வரப்போவதாக தெரிவிச்சிருக்காங்க. அதனால தான் இந்த மாநாடு பற்றி பார்க்குறோம். ஸோ போன வருஷம் அக்டோபர்ல ரஷ்யாவில் கசான் நகரத்தில் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டுடைய 16வது பதிப்பு நடைபெற்றது. பிரிக்ஸ் கூட்டமைப்பு அப்படிங்கிறது 2009 ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பிரேசில் தான் இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கான தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கு. இதோட ஹெட் குவார்ட்டர் எங்க இருக்கு அப்படின்னா சீனாவின் ஷாங்காயில் இருக்கு. இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்புல இப்போ 10 நாடுகள் இருக்கு. ஸோ இப்போ 10 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. அதாவது பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, சவுத் ஆப்பிரிக்கா ஏற்கனவே இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஈரான், UAE அதாவது ஐக்கிய அரபு அமீரகம், எகிப்து, எத்தியோப்பியா, இந்தோனேஷியா ஆகிய நாடுகள் சேர்ந்து மொத்தமாக 10 நாடுகள் பிரிக்ஸ் கூட்டமைப்புல இருக்கு. அடுத்த 9வது கேள்வி, பாராளுமன்றத்தில் மசோதாக்களை அறிமுகப்படுத்தி நிறைவேற்றுவதற்கான பொதுவான நடைமுறைகளை பற்றி கூறும் சட்டப்பிரிவு. ஆன்சர் சட்டப்பிரிவு 107. ஸோ ஆர்டிகல் 107. ஸோ ஆர்டிகல் 107 கீழ் தான் பாராளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா 2 அவைகள்லையுமே வந்து மசோதாக்களானது நிறைவேற்றப்படுது. ஸோ அதுக்கான நடைமுறைகள் பற்றி இந்த சட்டப்பிரிவு 107 வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்து சட்டப்பிரிவு 108. சட்டப்பிரிவு 107 அப்படிங்கிறது பாராளுமன்றத்தில் மசோதாக்களை அறிமுகப்படுத்தி அதை நிறைவேற்றுவதற்கான நடைமுறைகள் அதுல கூறியிருக்காங்க. சட்டப்பிரிவு 108 என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ 2 அவை இருக்கு இல்லையா நாடாளுமன்றத்துல, மக்களவை, மாநிலங்களவை அப்படின்னு சொல்லிட்டு, இதுல ஏதேனும் ஒரு அவையில வந்து நிறைவேற்றுறாங்க ஒரு மசோதாவை, ஆனா இன்னொரு அவையில வந்து நிறைவேற்றல, அதுக்கு எதிரான இதை வந்து முன்வைக்கிறாங்க, அதை நிறைவேற்றப்படலை அப்படிங்கிற டைம்ல பார்த்தீங்கன்னா கூட்டமானது நடத்துவாங்க. அந்த கூட்டத்தில் வாக்கெடுப்பு நடத்தி சாதாரண பெரும்பான்மையின் அடிப்படையில் அந்த மசோதாவானது நிறைவேற்றப்படும். ஸோ அதை பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு தான் இந்த 108, ஆர்டிகல் 108 அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் இப்போ எதுக்காக இந்த 2 ஆர்டிகல் பத்தி பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ குடியேற்றம் மற்றும் வெளிநாட்டினர் வந்து இந்தியாவுக்கு வர்றது, அதாவது குடியேற்றம்னா இந்தியாவிலேருந்து வெளிநாடுகளுக்கு போய் அங்கே குடியேறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்தியாவிலேருந்து வெளிநாடுகளுக்கு போய் குடியேறது, வெளிநாட்டை சேர்ந்தவங்க நம்ம நாட்டுக்கு இங்கே வர்றது, இங்கே தங்கி இருக்கிறது, திரும்ப அவங்க நாட்டுக்கு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்களை முறைப்படுத்துறதுக்கான ஒரு மசோதாவானது கொண்டு வந்திருக்காங்க. அந்த மசோதா இப்போ மக்களவையில நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஸோ அதனால்தான் அந்த மசோதா எப்படி நிறைவேற்றுறாங்க, அதை பத்தி என்ன சட்டப்பிரிவுல குறிப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அதான் 107, 108 சட்டப்பிரிவுகள். கவனிங்க,
மாநில அரசுகள் இப்போ என்னன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த குடியேற்றம், வெளிநாட்டினர் வந்து நம்ம நாட்டுக்கு வர்றது, அவங்க இங்கே தங்கி இருக்கிறது, அவங்க நாட்டுக்கு திரும்ப போடுறது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து யார் முன்னாடி ஹேண்டில் பண்ணியிருக்கா அப்படின்னா மாநில அரசுகளும் யூனியன் பிரதேசங்களும் தான் முறைப்படுத்திருக்காங்க அந்த விஷயங்களை. இப்போ இந்த மசோதா இப்போ நிறைவேற்றிருக்காங்க இல்லையா, இந்த மசோதா படி அந்த உரிமைகள் அனைத்துமே வந்து மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வருது. இந்த புதிய மசோதாவின் படி இந்த விஷயங்கள் மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வருது. ஸோ இந்த மசோதால என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, இந்தியாவுக்கு வருகை தரக்கூடிய ஒவ்வொரு வெளிநாட்டுடைய தகவல்களையும் பெறப்படும், அந்த தகவல்கள் முறையாக கண்காணிக்கப்படுவது உறுதி செய்யப்படும் சொல்லிட்டு இந்த மசோதால தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ வெளிநாட்டை சேர்ந்தவங்க இங்க வணிகம் செய்யறதுக்காகவோ முதலீடு செய்யறதுக்காகவோ வராங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. இப்போ அவங்க வர்றது இங்க பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா இருக்கு அப்படின்னா அதுல வந்து தலையீடு இருக்கும், மத்திய அரசுடைய தலையீடு அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்தியாவில் நுழையக்கூடிய இல்லைன்னா தங்கக்கூடிய நபர்கிட்ட கடவுச்சீட்டு, அதாவது பாஸ்போர்ட் இல்லைன்னா விசா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள் சிறை தண்டனையானது வழங்கப்படும் சொல்லிட்டு இந்த மசோதாவில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து நம்ம இலங்கை தமிழர்கள் இங்கே அகதிகளாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு எம்பி வந்து இந்த மசோதா குறித்த விவாதத்தின் போது தெரிவிச்சிருப்பாங்க. ஸோ அதனால அதை மென்ஷன் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இலங்கை தமிழர்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய முகாம்களுக்கு வந்து அகதி முகாம்கள் முன்னாடி அழைக்கப்பட்டது, அது வந்து இப்போ மறுவாழ்வு மையங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. அடுத்து 10வது கேள்வி, இந்திரா என்ற பெயரில் இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையே கூட்டு கடற்படை பயிற்சி நடைபெறுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி, ரஷ்யா. ஸோ இந்திரா அப்படிங்கிற பெயர்ல இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே தான் கூட்டு கடற்படை பயிற்சியானது நடத்தப்படுது. ஸோ இந்த பயிற்சியில பங்கேற்பதற்காக ரஷ்ய கப்பல்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவுடைய சென்னை துறைமுகத்துக்கு வந்திருக்கு இந்த இந்திரா பயிற்சியில பங்கேற்பதற்காக. அதனால தான் இந்த பயிற்சி பத்தி பார்க்குறோம். ஸோ எதுக்காக இந்த மாதிரி பயிற்சிகள் நடத்துறாங்க அப்படின்னா, 2 நாடுகளுக்கு இடையே வந்து ஒத்துழைப்பை ஏற்படுத்துறது, பாதுகாப்பு பணிகளில் ஒன்றா ஈடுபடும் போது அவங்க என்ன டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத லேர்ன் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்களுக்காக இந்த பயிற்சியானது நடத்தப்படுது. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ், எக்ஸசைஸ் எகுவரின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையே நடைபெறக்கூடிய மிலிட்டரி எக்ஸசைஸ், ராணுவ பயிற்சி. சைக்ளோன் 2025 அப்படிங்கிற பேர்ல ராணுவ பயிற்சியானது இந்தியாவுக்கும் எகிப்துக்கும் இடையே மேற்கொள்ளப்படுது. தர்மா கார்டியன் அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே ராணுவ பயிற்சி நடத்தப்படுது. ஜல்தல் ரக்ஷா 2025 அப்படிங்கிற ராணுவ பயிற்சி ரீசெண்டா குஜராத்ல நடத்தப்பட்டிருக்கு. அடுத்து பாலைவன வேட்டை அப்படிங்கிற பேர்ல பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல வந்து முப்படைக்கான சிறப்பு படை பயிற்சியானது ரீசெண்டா நடந்திருக்கு. அடுத்து வருணா கூட்டு பயிற்சி, இது வந்து ஒரு கடற்படை பயிற்சி இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையே நடத்தப்படுது. அடுத்து ஷார்ட் நியூஸ், ஸோ மத்திய அரசுடைய வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை பார்த்தீங்கன்னா முழுமையா திரும்ப பெற கோரி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மசோதாவானது நிறைவேற்றப்பட்டிருக்கு, தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கு. அடுத்து அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அங்கே இறக்குமதி செய்கிறாங்களே, வெளிநாட்டை சேர்ந்தவங்க அமெரிக்காவில் இறக்குமதி செய்கிறாங்க இல்லையா, அதாவது ஏற்றுமதி செய்கிறாங்க. அங்கே அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படுறதுலே வாகனங்கள், அதோடைய வரியை வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே உள்ள வரியோட கூடுதலாக 25% வரியானது விதிக்கப்படும் சொல்லிட்டு அந்த நாட்டுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து அறிவிச்சிருக்காரு. அடுத்து இப்போ மீனவர்கள் பார்த்தீங்கன்னா எல்லை தாண்டாமல் இருக்கிறதுக்காக, இப்போ இந்த இலங்கைக்கும் தமிழக மீனவர்களுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லை தாண்டாங்கன்னு சொல்லிட்டு பிரச்சனை அந்த மாதிரி அதிகமாக இருக்கு இல்லையா. ஸோ அதனால மீனவர்கள் எல்லை தாண்டாமல் இருக்கிறதுக்காக படகுகளில் பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கக்கூடிய இடத்தை கண்டறிவதற்காக டிரான்ஸ்பாண்டர் பொருத்துவது உள்ளிட்ட முயற்சிகளானது மேற்கொள்ளப்படுது அரசுனால அப்படி சொல்லி மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க ஜெய்சங்கர் அவர்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிவிஷன் பார்க்கலாம். ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி டெஸ்ட் பேட்ச் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏப்ரல் 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா குரூப் 1 ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கான ஃபீஸ் வந்து 999. அடுத்து ஏப்ரல் 7ஆம் தேதி 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. கரண்ட் அஃபேர்ஸ் 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் இந்த இயர் ஏப்ரல் 1லேருந்து அடுத்த வருஷம் மார்ச் 31 வரைக்கும் 1 இயர்க்கான டெய்லி பிடிஎஃப், மந்த்லி பிடிஎஃப், வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட் அதில் ப்ரொவைட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 12ஆம் தேதி வந்து ஹோல் டெஸ்ட் பேட்ச் டிஎன்பிஎஸ்சி ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. குரூப் 4, குரூப் 2, 2A படிக்கிறவங்களுக்காக ஹோல் பேட்ச் அப்டேட்டட் சிலபஸ் வைஸா. ஸோ அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் யூபே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா உங்களை பேட்சில் ஆட் பண்ணிவோம், ஷெடியூல் கொடுத்துருவோம், ஷெடியூல் வைஸாக டெஸ்ட் நடக்கும். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டின் பல்லுயிர் பாரம்பரிய தலமாக எந்த மாவட்டத்தின் காசம்பட்டி கோவில் அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் திண்டுக்கல். 2வது கேள்வி, ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் காப்பீட்டு தொகை? ஆன்சர் ஆப்ஷன் சி 5 லட்சம்.
மூன்றாவது கேள்வி 2023 இந்தியாவில் தட்டம்மை நோயால் உயிரிழந்த குழந்தைகளின் எண்ணிக்கை டேஷ் ஆக குறைந்துள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் சி 5200. நான்காவது கேள்வி 2025 ஆண்டு பிம்ஸ்டெக் மாநாட்டின் எத்தனையாவது பதிப்பு நடைபெற உள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் பி 6வது பதிப்பு. ஐந்தாவது கேள்வி தொடக்க கல்வி அளவில் மாணவர் சேர்க்கை எத்தனை சதவீதம் குறைந்துள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 8%. ஆறாவது கேள்வி 2025-26 நிதியாண்டில் நிதி பற்றாக்குறை டேஸாக குறைக்கப்படும் என பட்ஜெட்டில் கணிக்கப்பட்டுள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் பி 4.4%. ஏழாவது கேள்வி மனித உடலில் இரத்த அணுக்கள் எதிலிருந்து உருவாகின்றன. ஆன்சர் ஆப்ஷன் சி எலும்பு மஞ்சை. எட்டாவது கேள்வி பிரிக்ஸ் உச்சி மாநாடு 2024 எங்கு நடைபெற்றது. ஆன்சர் ஆப்ஷன் பி ரஷ்யா. ஒன்பதாவது கேள்வி பாராளுமன்றத்தில் மசோதாக்களை அறிமுகப்படுத்தி நிறைவேற்றுவதற்கான பொதுவான நடைமுறைகளை பற்றி கூறும் சட்டப்பிரிவு என்ன. ஆன்சர் ஆப்ஷன் ஏ சட்டப்பிரிவு 107. பத்தாவது கேள்வி இந்திரா என்ற பெயரில் இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையே கூட்டு கடற்படை பயிற்சி நடைபெறுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் டி ரஷ்யா. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.